இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் வடக்கு மாகாணத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடைபெற்றது. வாக்காளர்கள் வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் வாக்களித்தனர். தேர்தல் களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் உமாபதியிடம் தற்போதைய நிலவரம் குறித்து நேரடி தகவல்களை கேட்கலாம். உமாபதி, சொல்லுங்க, வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு வரப்பட்டு விட்டதா? அங்கு தற்போதைய நிலவரம் என்ன? இன்று மாலை 4 மணி அளவில் வாக்குப்பதிவு அனைத்து இடங்களிலும் சரியான நேரத்தில் நிறைவு பெற்றது. அதன் பின்னர் வாக்கு பதிவு இடங்களிலிருந்து அந்த வாக்கு சீட்டுகள் பெட்டிகளில் அடைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டன. அதாவது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இன்று சரியாக 6 மணிக்குள்ளாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலிருந்தும் வாகனங்கள் மூலம் போலீஸ் பாதுகாப்புடன் இந்த பெட்டிகள் வந்து சேர்ந்து விட்டன. உமாபதி, வாக்கு எண்ணிக்கை எப்போது துவங்கியது? தற்போதைய நிலவரப்படி தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. சில மாவட்டங்களில் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை முடிவுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. வடக்கு மாகாண தேர்தல் முடிவுகள் இந்த நிலையில் எப்போது வெளியாகும்? தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழ் தேசிய கூட்டணி 646 வாக்குகளை பெற்றிருக்கிறது. இதேபோல் ஆளும் ஐக்கிய மக்கள் முன்னணி, அதாவது மஹிந்த ராஜபக்சே அவர்களின் தலைமையிலான இந்த கூட்டணி கட்சி 146 வாக்குகளை பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து பிற மாவட்டங்கள், அதாவது யாழ் மாவட்டம், மன்னார் மாவட்டத்திலும் இந்த வாக்குகள் எண்ணும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த போஸ்டல் ஓட் எனப்படும் தபால் வாக்கு எண்ணும் பணிகள் நிறைவுபெறும் என தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதான வாக்குகளை எண்ணும் பணிகள் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளன. ஆனால் இன்று நாளை காலை தான் கள நிலவரம் முழுவதும் தெரியும் என அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 12 மணி வாகாக யார் முன்னணியில் இருக்கிறார்கள் என்ற விவரம் தெரியும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.